ரோஜா பூ செடிங்க. மை கார்டன் வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. நான் 2-3 வாட்டி போட்டாச்சு. பாருங்கள், வெள்ளை இருக்குது, மொட்டை இருந்துச்சு பாருங்க, வெள்ளை ரோஸ் பூத்துருக்கு. இது வெள்ளி கிழங்கு செடிங்கோ. இது அடிக்கடிக்க ஒரு 2-3 வீடியோவில் கேட்டிருக்கிறேன். இது காமக்கஸ்தூரி செடி. அப்புறம் துவரா இலை, துளசி பாருங்கள். இது வந்து ரோஜா பூ செடி. இவ்வளோ பூ, எனக்கு பூங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பூங்கு பாருங்கள் எப்படி பூத்துருக்கு. வீடியோ உங்க பார்க்குறீங்க ஃப்ரெண்ட், கொஞ்சமாக பார்த்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா திரும்பிட்டுக்குது, அப்படியே மொட்டோட திரும்பிட்டுக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இதுன்னு பூங்கன்னா ரொம்ப அறுக்கவே மாட்டேன் பாருங்க. அப்புறம் வந்து இது நெத்தி மல்லி, நைட்டில் தான் பூக்கும். இது வந்து வெத்தலை கொடி. இது நைட்டில் பூக்கிறது. நெத்தி மல்லிங்க கூட வச்சுருக்குறோம் பாருங்க. பெரிய செடியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரர் இப்போ பூவே நெத்தி மல்லி செடியை பிச்சு பிடிங்கிட்டாங்க, இல்லைன்னா பெரிய செடியாக ஆகிருக்கும். இது காக்கனா மல்லிங்கோ, இது கரையப்பிள்ளைங்கோ. இந்த வெத்தலை கொடி தான் பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. வெத்தலை கொடி பாருங்க. இது உள்ள நெத்தி மல்லி செடியும் வந்திருக்கு. இது காக்கனா மல்லிங்கோ, காக்கனா மல்லி. ஜூம் பண்ணுப்பா. காக்கனா மல்லிங்கோ. இது வெள்ளாரக்கீரைன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூட இதை பற்றி சொன்னாங்க. இந்த வெள்ளாரக்கீரை வந்து பசங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் மெமரி பவர், அது என்ன சொல்கிறீங்கோ, இந்த ஞாபக சக்திங்க கம்மி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணால் வரும்ன்றாங்க. அதுக்கு பெண்ணுங்களுக்கு பொதுவாக ட்ரீட்மெண்ட்டு இதில் நல்லதுன்றாங்க. இந்த வெள்ளாரக்கீரை கோல்டுக்கு வந்து இந்த குப்புமணி தலை பாருங்க, அங்கங்கே இருக்கும். குப்புமணி தலை நிறைய பேர் இது வந்து பார்த்துருப்பீங்க, கேட்டுருக்குறீங்க, ஆனால் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த குப்புமணி தலையில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குன்றாங்க. குழந்தைங்களுக்கு கோல்ட் ஆகட்டும், பெரியவங்களுக்கு கோல்டானது கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றது இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் செம்பருத்தி பூங்கோ, நிறைய பூங்கோ டெய்லி பூத்துருக்கு பாருங்க. டெய்லி பூ. இதுலேருந்தே நாங்கள் இதே சமையல் செஞ்சாலுமே ஏதார ஒரு வேலை செய்யும் போது கண்ட்ரோலில் ஒரு பூ காட்டுவோம். அது எங்களோட கார்டன் பூ தான். அது செம்பருத்தி பூ தான். சின்ன வயசுலலாம் செம்பருத்தி பூ தலையில் வச்சுன்னு இருக்கோம். இப்போ யாரும் தலையில் வைக்க மாட்டாங்க பாருங்க. தினந்தோறும் பூத்துருக்கு. நாங்கள் காட்டினே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லைக் தான் பண்ண மாட்டேங்கன்றீங்க, சப்ஸ்கிரைபரும் பண்ண மாட்டேங்கன்றீங்க, கமெண்ட்டும் போட மாட்டேன்றீங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே காமி. இந்த பூ பாருங்க, வெயிலுக்கு பூத்துருக்கு. இந்த பூ வந்து பாருங்கள், இந்த காம்பாகட்டும் இது ஸ்ட்ரென்த் இல்லாத வெயிலுக்கு பூத்து அப்படியே கீழே வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூ ஏன் வேஸ்ட்டாக போகிறது, இங்கேயே குத்தி வச்சிட்றேன் ஆச்சா. இது அப்புறம் வந்து இந்த முருங்கைக்காய் இலை இப்போ 2 மழை பெஞ்சிருக்கு.
கஸ்குன்னு சொன்னாங்க. இல்லைன்னா இந்த முருங்கை இலையில கலக்கா கொட்டை போட்டு பெரட்டி காமிச்சிருக்கு. அது ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் 2 மழை பெஞ்சிருக்கு, கஸ்கோ இப்போ அறுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது தொட்டு இறக்காதுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்காய் இலையே. அப்புறம் பார்த்தீங்களான்னா இந்த கள்ளி செடி, இந்த கள்ளி செடி தான் வேலிக்கு. இதுக்கு தண்ணியும் தேவையில்லை, உரமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆனால் சும்மாவே வச்சாலே வரும்ன்றாங்களே, அந்த மாதிரி இந்த கள்ளி செடி. பருப்பு பாருங்க, மழை பெஞ்சாகட்டும் தண்ணி எங்கே பாஞ்சி நிற்கிதோ அங்கே இந்த பருப்பு கீரை வரும். பொதுவாகவே கொழும்பு செஞ்சு களி செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னும் என்னத்தை காட்டுறது, எங்கள் கார்டனில் மாங்காய் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் அப்பப்போ காட்டின்னு தான் இருக்கிறோம். மாங்காய் பிஞ்சு அடிச்சு பாருங்க, எவ்வளோ கொட்டி வச்சுருக்குது, கீழே கொட்டினே இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் பாம்பு இடமாது பாருங்க, எவ்வளோ அழகாக. இது சக்கரை குட்டி மாங்காய் பழங்க. அப்புறம் இது என்னவோ கப்பு செடியாச்சு, ஏதோ ஒரு பூ செடிங்க, கப்பு செடிங்க. இங்கே என்ன இருக்குது வந்து ஷோ செடிங்க. ஆனால் இதில் பூக்கும், பூத்த பேருக்கு நான் காட்டுறேன். இது வந்து கழுங்கு கொம்பு நட்டு வச்சுருந்தோம். ஒரு 4-5 கொம்பு காஞ்சிட்டுக்குது, சிலது தான் வந்திருக்கு. அப்புறம் கற்பூர வெள்ளி இலைங்க, இது ஈருக்கு. பொதுவாக இது சாரத்தை எடுத்து குடித்தாலும் கூட நல்லது. சீதாப்பழம் செடி, அதில் பப்பாயா, இது என்னது பப்பாயா அறுத்து அந்த வெறையை கொட்டினோம். பப்பாயா செடி வந்துன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பப்பாயா செடி சின்னதாக வந்துன்னு இருக்குது. இது ஆத்தா இலை செடிங்கோ, செடியில் மட்டும் இருக்கோம். அப்பப்போ இது துளுக்கும் போது கட் பண்ணி விட்றோம். இது வந்து டிசம்பர் செடிங்கோ, பூத்துருக்கோம் பாருங்க, இந்த டிசம்பர் பூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.